ரைட் ஸ்டார்ட் பண்ண வேணாம். அவன் லேசரோட தியரியும் 7 மணி நேரம் ரிவைஸ் பண்ணியேன் இந்த கேள்வியோட. சரியா? அப்போ லேசர் என்பது லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் வார. ரைட், லைட் ஆம்பிளிஃபிகேஷன் லேசர் அண்டு இப்போ லேசர் அண்டு அது உண்மையாக ஒரு தொழில் பேரா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் அண்டா விரியலாக்கம். ஆம்பிளிஃபிகேஷன் அண்டு விரியலாக்கம் பை ஸ்டிமுலேட்டட் நண்டா ஊக்கிய அல்ல தூண்டிய எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் இதுதான் அந்த லேசர் அண்டு. கதிர்பின் ஊக்கிய காலலால், கதிர்பின் ஊக்கிய காலலால் சரியா ஒளி விரியலாக்கம். சரி, ரேடியேஷன் கதிர்பின் ஊக்கிய காலலால் அல்ல தூண்டிய காலலால் ஒளி விரியலாக்கம் தான் லேசர் என்று சொல்லுது. சரியா? இப்போ ஒளி விரியலாக்கம் செய்யப்படுது இல்லையா? இப்போ விரியலாக்கம் என்ன? விரியலாக்கம் உதாரணம் நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பார்க்க டிரான்சிஸ்டர் விரியலாக்கி ஒரு சிறிய செய்கை கொடுத்து அதை மாதிரி பல மடங்கு பெரிதான நேர்விகித சமனான செய்கை வரணும். சரியா? ஒரு சிறிய சிக்னலை அனுப்பினா அதே மாதிரி பல மடங்கு விரியலாக்கப்பட்ட சக்தி கூடிய நேர்விகித சமனான ஒரு சிக்னல் வருமா இருந்தால் ஒரு செய்கை கிடைக்குமா இருந்தால் அதுதான் விரியலாக்கம். சரி, சின்னதை பெரிதாக்கன்னு சொல்லு, சின்ன விஷயத்தை பெரிதாக்கன்னு சொல்லுது, அதான் விரியலாக்கம். ஆனால் நேர்வித சமனாக இருக்கணும். சின்னதை பெரிதாக்க பரவாயில்ல, ஆனால் நேர்வித சமனாக இருக்கணும். ரைட், பொய்யான விடயங்களை எட் பண்ணாமல் சரியா சின்ன விஷயத்தை பெரிதாக்கன்னு அப்படிக்கு தானே. ரைட், இப்போ லேசர் என்னும் பதம் கதிர்பின் ஊக்கிய காலால் ஒளி விரியலாக்கம் செய்தல் என்பதற்கு பயன்படுத்தப்படும் குறுக்கமாகும். ஒரு குறித்த லேசர் ஒளியை உற்பத்தி செய்வதற்கு உகந்த ஒரு திரவியத்தை தெரிந்திருக்க வேண்டும். அவங்க சொல்லுவாங்க லேசர் திரவியம், அந்த உகந்த ஒரு திரவியம். சரியா? பலிக்கிய பந்திவினாதானே போல. ரைட், அப்போ லேசர் ஊடகம் பந்திவினாதானே. அப்போ பந்தின புதிய விஷயங்கள் சொல்ல வாய்ப்பிக்கிற அதில் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆகவே இது லேசர் பொறியின் ஒரு அத்தியாவசிய அம்சமாகும். லேசர் பொறின்னு சொல்லலாம். லேசர் சரியா? அந்த லேசர் பொறி அது ஒன்று சொல்லுவாங்க லேசர் ஊடகம். லேசர் ஊடகம், லேசர் ஊடகம். ஒரு லேசர் ஊடகத்தில் உள்ள அணுக்கள் அரட்டப்படும் போதாவே சுயகாலல் ஊக்கிய கால எனும் இரு செயல்முறைகள் மூலம் நிலமட்டத்திற்கு மாறல், நிலமட்டம் நான் தரைநிலைந்து போட்டிக்குதா அல்லது தாழ் சக்தி மட்டத்து வருதல் நடைபெறலாம். பாருங்க, ஒன்று சுயகாலல், சுயகாலல், அடுத்தது ஊக்கிய காலல். ரைட், பவர்லிக்கு பாயிண்ட் சுயகாலல், ஊக்கிய காலல், மற்றது அருட்டப்பட்ட நிலை. இது நிலமட்டம் என்று சொல்லு, தரை நிலை என்று சொல்லு. சுயமாக அந்த அணுக்கள் ஈக்கிற இடம், சுயமாக அறை வெப்பநிலையில் அந்த அணுக்கள் ஈக்கிற இடம் தான் சுயமாக அந்த அணுக்கள். சுயமாக அது பொதுவாக அறை வெப்பநிலையில் அவை உறுதியாக ஈக்கிற இடம் தான் தரை நிலை. இவை சக்தியை பெற்று, இந்த அணுக்கள் சக்தியை பெற்று என்ன செய்தால் அரட்டப்பட்ட நிலைக்கு போகுது. ரைட், இலத்திரங்கள் தாழ் சக்தி மட்டத்திலேருந்து உயர் சக்தி மட்டத்துக்கு போகுது. உண்மை இலத்திரங்கள் தான் போகிற ஒரு அணு எடுத்தா இலத்திரங்கள் தான் தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்துக்கு போகும். அந்த இலத்திரன் ஒரு உயர் சக்தி மட்டத்துக்கு போனால் முழு அணுவோட சக்தி வந்து நடந்திக்கும், அதுவும் அதிகரித்து தானேக்கும். ஒரு அணுவுள்ள இலத்திரண்ட சக்தி நான் கையை தூக்க நேரம் கையில் அழுத்த சக்தி 10 ஜூலால் அதிகரித்தா என் முழு உடம்புட அழுத்த சக்தியும் அதே 10 ஜூலால் அதிகரிச்சிக்குமே. அதே மாதிரியான இலத்திரன்கள் சரியா, இலத்திரங்கள் ஒரு தாழ் மட்டத்திலிருந்து உயர் மட்டத்துக்கு போனா, அவை உறுதியா இருக்கிற மட்டத்திலிருந்து உயர் மட்டத்துக்கு போனா இந்த இலத்திரன் அரட்டப்பட்டு, ஒரு இலத்திரன் அரட்டப்பட்டா அந்த முழு அணுவை பார்த்தாலும் அரட்டப்பட்டு தான்
சரியா? ஒரு இலத்திரண்ட சக்தி அதிகமா இருந்தா, அதாவது சக்தி மட்டம் உயர் சக்தி மட்டத்தை உறுதி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்துக்கு போயிருந்தா, ஒரு இலத்திரண்ட சக்தி அதிகரிச்சு இருந்தா, நான் சில இலத்திரன் அரட்டப்பட்ட நிலைக்கு போய்த்தீங்க, இலத்திரன் அரட்டப்பட்ட நிலைக்கு போய்த்திருந்தா முழு அணுவோட சக்தியும் அதிகரிச்சு. நான் சிம்பிள் தான், என்னோட கைட அழுத்த சக்தி அதிகரிச்சா, என்னோட உடல் அழுத்த சக்தியும் அதிகரிச்சுதான் நீங்க. எங்க நான் ஹார்ட்டு சில இடங்கள்ல சில பேர் இலத்திரன் செல்லு, சில நேரம் அணுக்கிறன்னு சொல்றேன். அணுக்கிறன்னு செல்லுது ஓகே, இது பிரச்சனை இல்லை. ரைட்? உண்மையாக அணுவுக்கு இலத்திரன் அரட்டப்பட்டா அணுவோட சக்தியும் அதிகரிச்சு. இந்த இலத்திரங்கள் என்ன செய்யுமா? இந்த இலத்திரங்கள் அரட்டப்பட்ட இலத்திரங்கள் திரும்ப அவர்கிட்ட பல நிலைமை அடையுமா? அந்த பலநிலை அடையும் போது அந்த சக்தியை ஒரு இலக்க சக்தியை ஒரு போட்டோனாக வெளிக்காலும். அதாவது நிபிடி இங்க அரட்டப்பட்ட நிலையில் உள்ளவை எப்பவும் தரைநிலையை வந்து அடைய பார்க்கும். இப்படி வந்து தரைநிலையை வந்து அடையும் போது, அது ஈவான் மட்டத்தை அடையும் போது, ரைட், இப்படி ஒரு போட்டோன காலம். இந்த போட்டோன சக்தியை பார்த்தா E2 - E1க்கு சமனாயிருக்கு. சுய காலல் சக்தி கூடியவங்க அவன் தரைநிலை உறுதிநிலை அடையத்துக்கு உறுதிநிலை வந்து அடையும் போது அந்த மேலதிகமான சக்தியை போட்டோனா காலல். ரைட்? யாரா இந்த போட்டோன மீட்டர் யாருன்னு கேட்டா E7HF இருந்து தரலாம். எப்படி? E2 - E1 கீழ் E7HF இருந்து சொல்லலாம். அவனோட சக்தியை சொல்லலாம் அல்லது மீட்டர்னு சொல்லலாம். கிளியரா? E7HF இருந்து இது சுயகால E7HF இருந்து போட்டான் சக்தி E7HF இது சுயகால. ரைட். அடுத்து சொல்லப்பட்டிக்கு ஊக்கிய காலர். ஊக்கிய காலலாம் இதுதான் இந்த லேசருக்கு முக்கியமான லேசருக்கு செல்வாதா. லேசர்ன்றதுக்கு எங்களுக்கு லேசர்ன்ற அவ்வளோ உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இந்த ஊக்கிய காலர் காரணம். நல்லா கவனிக்கணுமா? ஊக்கிய காலம்னு சொன்னா சரியாக அரட்டப்பட்ட இலத்திரங்கள் அரட்டப்பட்ட அணுக்கள் தரைநிலை அடையும் போது என்ன சக்தியுடைய போட்டோன் அல்லது என்ன மீட்டரனுடைய உடனே சக்தியை சொல்லலாம் அல்ல மீட்டர்னா சக்தியை செல்றேன்னா மீட்டர் யோசிச்சா நீங்க எச்சால பிரிச்சுக்கணும். எந்த சக்தியுடைய போட்டோன்கள் காலப்படுதோ அதே சக்தியுடைய போட்டோ நாங்கள் உள்ளுக்கு அனுப்பினா, இப்படி அதே சக்தியுடைய போட்டோனை இப்படி உள்ளுக்கு அனுப்பினா, அதாவது E2 - E1 இப்படி ஒரு போட்டோனை உள்ளுக்கு அனுப்பினா இந்த போட்டோன் என்ன செய்யுமா? இப்படி அரட்டப்பட்ட ஒரு அணு இப்படிங்கிற வாரதை தூண்டுமா. இது சுயமா எப்ப நடக்க இல்லை, எழுந்தமானமா நடக்குது. அது எழுந்தமானமா நடக்குது. சுய காலம் சொல்லுது. தூண்டிய காலம் என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு தூண்டலாம். அரட்டப்பட்ட ஒரு ஆளை தரைநிலை வந்து அடைத்து தூண்டலாம். எப்ப தூண்டப்பட்டதுன்னு சொன்னா இந்த சக்தி வித்தியாசம் E2 - E1 இந்த வித்தியாசமுடைய அதே போட்டோன் அதே சக்தியுடைய போட்டோன் இங்க செலுத்தினா இந்த ஊடகத்தினோடு இந்த அரட்டப்பட்ட அணுக்களோட ஊடகத்தின செலுத்தினா, ரைட், இது என்ன செய்யுமா? இது இங்கிருந்து இங்க வாரதை தூண்டுமா. தூண்டும் போது இன்னொரு தூண்டப்பட்ட போட்டோன் உருவாகும். சரியா? போட்டோன் உருவாகும். அட சக்தி எவ்வளவு? இங்கிருந்து தூண்டப்பட்ட அதாவது தரைநிலையை வந்து அடைய தூண்டப்பட்டு உருவாக போட்டோன் சக்தி என்ன வாய்க்கும்? அதுவும் E2 - E1 E2 மட்டத்தின் E1 மட்டத்தை வந்து அதான் சக்தி வித்தியாசம். இப்போ சக்தி வித்தியாசம் என்னவோ அதை காலம் E2 - E1. ரைட். இப்போ விசேஷம் என்னன்னு இப்படி வந்தவர் தூண்டும், அப்ப 2 போட்டோனா மாறும். அந்த 2 போட்டோனே எந்த வகையிலும் வேறுபடுத்த இயலாது, இவங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. யாரு தூண்டப்பட்டால் யாரு தூண்டியாருன்னு கண்டுபிடிக்க இயலாது. அதாவது சர்வசமனாயிக்குமா, ஒருங்கிணைந்த இயல்புடையதாக இருக்குமா. சரியா? அதாவது 2 பேரும் அதே போட்டோன் அதே E2 - E1 நல்லா கவனிக்கணும். ரைட். இதுல இவருக்கு வந்து தூண்டி ஒரு போட்டோன் உருவாக்குது. இங்க பார்த்தா எங்களுக்கு எது யாரு தூண்டப்பட்டால் யாரு தூண்டியாருன்னு கண்டுபிடிக்க இயலாது. அப்படின்னு அர்த்தம் ஒரே சக்தியுடையது, ஒரே மீட்டரனுடையது, அதே மாதிரி ஒரே திசையிலும் இயங்குமா, அதோட ஒத்த அவத்தையிலும் காணப்படுமா. சரியா? ஒரே சக்தி போட்டோன் அல்லது மீட்டரன்
ஒரே சக்தி சொல்லலாம், அவளை மீறணும் சொல்லலாம். ஒரே திசையில போமா, ஒரே திசையில. அதே மாதிரி ஒரே அவத்தையிலையும் காணப்படுமா, ஒரே அவத்தையிலையும் காணப்படுமா. ரைட். பிற என்ன செய்யும், இந்த ரெண்டு அந்த ஊடகத்துண்டா போகும்போது இன்னும் ரெண்டை தோண்டும். இப்போ 2 4 மாறும். அந்த 4 அந்த ஊடகத்துண்டு போகும்போது இன்னும் 4 தோண்டும். 8 மாறும். 8 16 மாறும். 32 மாறும். அப்படின்னு சொல்லி அதிகரித்து கொண்டே போகும். நான் ஒன்றை உட்செலுத்தினா, சரியான மீட்டனுடைய ஒன்றை உட்செலுத்தினா வெளிவரும்போது அதே மாதிரி நிறைய வெளிவரும். அதான் விரியலாக்கம்னு சொல்லுவது. ஒரு சின்ன செய்கையை அனுப்பினா சக்தி கூடிய செய்கை வர மாதிரி ஒரு போட்டோனை உட்செலுத்தினா, நீங்கள் ஒரு போட்டோனை உட்செலுத்தினா 2 மாறும், 1 2 மாறும், 2 4 மாறும், 4 8 மாறும், 8 16 32 64 120 அப்படின்னு சொல்லி அதிகரிச்சுட்டே போகும். இதுதான் விரியலாக்கம். சரியா? ரைட். ஆகவே லேசர் பொறையில லேசர் ஊடகம் அவசியம். அதோட இந்த லேசர் உற்பத்திக்கு ஏதுவாக்கியது இந்த ஊக்கிய காலல் செயல்முறை. ஊக்கிய காலல். ரைட். அடுத்த பாயிண்ட். ஒரு லேசர் ஊடகத்தில் உள்ள அணுக்கள் அட்டப்பட்டும் போது அவை சுய காலல் ஊக்கிய கால என செயல்முறைகள் மூலம் நிலமட்டத்திற்கு மாறல் அல்லது தாழ் சக்தி மட்டத்துக்கு வரது நடைபெறலாம். இங்கு ஊக்கிய காலல் செயல்முறை லேசர் ஒளி உற்பத்திக்கு காரணமாகும். சரியா? சரி, இந்த நோட் பண்ணிக்கோங்க. தியரி மார்க் நோட் பண்ணிக்கோங்க. சரி. ரைட். இந்த லேசர் செயல்முறை நடைபெறணும்டா, நல்லா கேட்டோம். லேசர் செயல்முறை நடைபெறும்டா ஊக்கிய காலம் நடைபெறணுமே. ஊக்கிய காலம் நடைபெறத்துக்கு இந்த அருட்டப்பட்ட நிலையில நிறைய அணுக்கள் ஈக்கணும். சரி, நிறைய அணுக்கள் அருட்டப்பட்ட நிலையில் ஈக்கணும். அப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு அவரை தரைநிலை கொண்டு வந்து அட சக்தி எல்லாத்தையும் வெளியே எடுக்கலாம். எல்லாருமே தரைநிலையில இருந்தா, தரைநிலையிலான எல்லா அணுக்களுமே இருந்தா அதுலேருந்து லேசர் உற்பத்தி செய்யலாது. லேசர் என்பது சக்தியை வெளியெடுக்கணும்டா. அதுல ஏற்கனவே சக்தி அப்ப நாங்க வெளியெடுக்கத்தக்கவாறு அதில் சேமிக்கப்பட்டேங்க. சரியா? ஆகவே நான் சொல்ல இந்த தரைநிலையை விட அரட்டப்பட்ட நிலையில கூடிய அணுக்கள் ஈக்கணும். அதுக்கு நான் பேர் சொல்லு குடித்தொகை நேர்மாறல் அல்ல நேர்மாறு நெரிசல்னு சொல்லு. குடித்தொகை நேர்மாறல் அல்லது நேர்மாறு நெரிசல். ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொரு இடத்துல என்ன குடித்தொகை நேர்மாறல் இடத்துல கொஞ்சம் கூடைக்கு தானே மேலுக்கு, கீழ் மட்டத்தை விட மேல் மட்டத்தை கூட ஈக்கணும். இதுக்கு குடித்தொகை நேர்மாறல்னு சொல்லு. குடித்தொகை நேர்மாறல், குடித்தொகை நேர்மாறல், பாப்புலேஷன் இன்வர்ஷன் என்று சொல்லு. பாப்புலேஷன் இன்வர்ஷன் அல்லது நேர்மாறு நெரிசல்னு சொல்லு. குடித்தொகை நேர்மாறல் அல்லது நேர்மாறு நெரிசல், நேர்மாறு நெரிசல் அல்லது நேர்மாறு நெரிசல். குடித்தொகை நேர்மாறல் அல்லது நேர்மாறு நெரிசல். சக்தி அரட்டப்பட்ட நிலையில் அணுக்கள் இருந்தா தான் எனக்கு என்ன செய்யலாம், அதே போட்டோன் அவங்க தரையில் அடையும் போது என்ன போட்டோனை காலுதோ அதே போட்டோனை அனுப்பி சக்தியை வெளியே பெறலாம், போட்டோனை உற்பத்தி செய்யலாம். இப்போ போட்டோனை அரட்டப்பட்ட நிலையில் தரைநிலைக்கு வந்தால் தான் போட்டோன்கள் வெளியேறும். எனவே அரட்டப்பட்ட நிலையில் அதாவது சக்தி கூடிய நிலையில் நிறைய அணுக்கள் ஈக்கணும். இதை சொல்லி குடித்தொகை நேர்மாறல், நேர்மாறு நெரிசல். ஏன்னா அப்படி சொல்லி நேர்மாறு நெரிசலாண்டு பொதுவாக ஈக்கும் தரைநிலையில தானே, பொதுவாக தரைநிலை தான் ஈக்கும். ஆக தரைநிலையை விட சக்தி கூடிய நிலைமையில கூட அணுக்களை வைத்துக் கொள்ளலும்டா அது நேர்மாறு என்று சொல்லலாம். சரியா? ரைட். இப்போ ஊக்கிய கால் எப்போ நடைபெறும்? ஊக்கிய கால் எப்போ நடைபெறும்? சுயகாலம் நடைபெறும் போது என்ன சக்தியுடைய போட்டோ வெளிவருதோ அதே சக்தியுடைய போட்டோ நாங்கள் வெளியிலிருந்து செலுத்தினா அது இந்த அரட்டப்பட்ட தரைநிலை வந்து அடைவதை தூண்டும், உருவாக்கும். சரி, பலன் ஊக்கிய காலம். ஊக்கிய காலம் அப்ப இந்த போட்டோன்னு பார்த்தா அந்த இயல்புடையதா. இந்த சக்தி இல்லாம வேற சக்தியுடைய போட்டோனை நீங்க அனுப்பினா அது தூண்டாது, ஊக்கிய காலம் உருவாக்காது. வேணா இந்த சரியா சக்தி வித்தியாசப்படும். இந்த மட்டங்களுக்கு என்ன வித்தியாச சக்திக்கோ என்ன சக்தி வித்தியாசம் வைக்கிறோ அதே சக்தி வித்தியாசமுடைய போட்டோ அனுப்பினா தான் ஊக்கிய காலம் நடைபெறும். ரைட்.
ரைட். இப்ப அடுத்த பார்க்க போது இந்த நேர்மாறு நெரிசல் எப்படி உருவாக்குறேன்னு சொல்லி, குடித்தொகை நேர்மாறல் அல்லது நேர்மாறு நெரிசல் எப்படி உருவாக்குறேன்னு சொல்லி. சரியா? இதுங்களாம் வரும்போதுதான் இந்த போட்டோன் உருவாகுமா, போட்டோன் உருவாகும். ரைட், போட்டோன் உருவாகும், போட்டோன் காலப்படும். ரைட். ஆகவே தூண்டிய கால உருவாக்கத்துக்கு அருட்டப்பட்ட நிலையில கூடிய அணுக்கள் ஈக்கியது அவசியம். அப்படி இருந்தா தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு சக்தி கூடிய ஆக்கள் இருந்தா தான் அந்த சக்தி வித்தியாச சமனான போட்டோன் உள்ளுக்கு அனுப்பி ஒரு போட்டோன் அனுப்பி மில்லியன் கணக்கு போட்டோன்னு வெளியே எடுக்கலாம். விளையுதா? அப்படி இல்லாமல் அருட்டப்பட்ட நிலையில் ஆக்கள் இல்லாட்டி, அணுக்கள் இல்லாட்டி எங்களுக்கு போட்டோன் அனுப்புறது வேலை இல்லை. ரைட். தடைநிலை அடைந்து சக்தி தரத்துக்கு இந்த அணுக்கள் இல்லாட்டி. ரைட். இந்த குடித்தொகை நேர்மாறில் பெறத்தான் நாங்கள் அடுத்தது 3 சக்தி மட்டமுடைய லேசரு போகிறோம். சரியா? 3 சக்தி மட்டத்தை விளாபடுத்திட்டு அதான் ஏன் 2 சக்தி மட்டத்தை செய்யலான்றதை பார்ப்போம். சரியா? 3 சக்தி மட்டத்தை பார்த்துட்டு ஏன் 2 சக்தி மட்டத்தில் செய்யலான்னு பார்ப்போம். ரைட். இது பாருங்க, இதுல நான் என்ன செய்யணும், 3 சக்தி மட்டம் உடைய ஒரு திரவியத்தை தேர்ந்தெடுக்கு தகுந்தவாறு லேசர் ஊடாமா. இல்ல 3 சக்தி மட்டம் எப்படி என்ன அந்த E3 E2 மட்டத்துக்கு இடையில, E3 E2 மட்டத்துக்கு இடையில விரைவாக, அதாவது உறுதியற்றதா இருக்கணும். இந்த E3 மட்டம் என்பது உறுதியற்ற மட்டமா இருக்கணும். ரைட். இப்போ நான் என்ன செய்யணும், இப்போ லேசரை பெற முன்னுக்கு சக்தி எதுக்கு பம்பிக்கு, நான் சில பம்பித்தலன்னு சொல்லு, பம்ப் பண்ணு சக்தியை வழங்கியதுக்கு பம்பித்தலன்னு சொல்லு. சரியா? அதாவது என்ன செய்யணும், நாங்க இதுக்கு போட்டோன்கள் அனுப்பி பம்பிக்கணும். இப்படியா போட்டோன்கள் உள்ளுக்கு அனுப்பி இப்படி இந்த ஊடகத்தினோட இப்படி போட்டோன்கள் அனுப்பினா, இந்த ஊடகத்தினோட போட்டோன்கள் அனுப்பினா, அதான் நீங்க அனுப்பணும் சரியா இல்ல, இப்படி போட்டோன்கள் அனுப்பினா E3 - E1 சக்தியுடைய போட்டோன்கள் அனுப்பினா, E3 - E1 இந்த 2 மட்டங்களுக்கு சக்தி வித்தியாசம் ஏதோ அந்த சக்திக்கு சமனான போட்டோன்கள் உட்செலுத்தினா இவை என்ன செய்யுமா, தரைநிலையில் உள்ள அணுக்கள் அந்த போட்டோனை உறிஞ்சி இங்க போகுமா. இதுதான் சொல்லி பம்பித்தல் சொல்லி, பம்பித்தல். சரியா? பம்பித்தல். இப்போ நான் என்ன செய்த, E1 E3 மட்டத்தை தூக்கி வைக்கிய பிற என்ன செய்ய முடியும், அடுத்த ஸ்டெப் இவை விரைவாக E2 மட்டத்தை அடையுது. நான் சொல்லி விரைவான தேய்வுன்னு சொல்லி, விரைவாக E2 - E2 மட்டத்தை அடையுமா. அதாவது E3 என்ற மட்டம் உறுதி இல்லாத மட்டமாக ஆயிக்கணும், உறுதி குறைவானதாக ஆயிக்கணும். E2 ஷார்ப் அளவில் உறுதி கூடியதாக ஆயிக்கணும். அப்படி தகுந்தவாறு திரவியங்களை தேர்ந்தெடுக்கணும். அதான் அந்த லேசர் ஊடகம் சொல்லுது. எல்லாத்துலையும் லேசர் உற்பத்தி செய்யலாம். இந்த இயல்புடையவை இருந்தால் தான் லேசர் உற்பத்தி செய்யலாம். E1 E2 E3. ஆகவே நீங்க என்ன செய்த, பம்பித்தல். சரி, இப்ப பம்பித்தல் செய்து, அதாவது சக்தியா ஸ்டார்ட், நாங்கள் லேசரா சக்தியை வெளியெடுக்க முன்னுக்கு அதுக்கு சக்தியை வழங்கணும் வந்து ஊடகத்துக்கு. இப்ப என்ன செய்ய, நாங்க இங்க E3 மட்டத்துக்கு அனுப்பினா அவை விரைவாக E2 மட்டத்தை வந்து அடையும். அவை விரைவாக E2 மட்டத்தை வந்து அடையும். விரைவாக தேய்வடை அந்த இயல்புள்ள ஊடகங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். விரைவான தேய்வு, விரைவான தேய்வு நடைபெறுகிறது. இந்த E2 மட்டத்தை நான் சொல்லிய மீயுறுதி மட்டம், அதாவது உறுதி கூடியது. E3 உறுதி குறைந்தது. ஆக நாங்கள் அங்கே அனுப்பினா விரைவா என்ன செய்யும், எல்லாமே உறுதி குறைந்ததுலேருந்து போட்டோன்களை காணல் செய்து சக்தி இழந்து E2க்கு வரும். பாருங்க, இப்ப இந்த நிலையில் அதிகமாக இருந்தது, தரை நிலையில் அதிகமாக இருந்தது. நான் பம்பித்தல் செய்த உடனே இப்ப எங்க அதிகமாக இருக்குது, அரட்டப்பட்ட நிலையில. இது மரட்டப்பட்ட நிலை தான் E3, ஆனா அதுல உறுதியா வைக்க இயலாது. ஆனால் இதுல மீயுறுதி மட்டம் கூட நேரம் வைக்க. இந்த குடித்தொகை நேர்மாறல் உருவாகணும், அல்ல நேர்மாறு நெரிசல் உருவாகணும். அது உருவாக்கத்தான்
இந்த 3 மட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் பம்பித்தல் செய்யுது. சரியா? ஆக இனி பம்பித்தல் செஞ்சு பாருங்க. இப்ப சக்தி கூடிய மட்டத்தில் அரட்டப்பட்ட நிலையில நிறைய அணுக்கள் இனி என்ன செய்யலாம்? எங்களுக்கு என்ன செய்யலாம்? இதுல இப்ப E2 மைனஸ் E1 பாருங்க. E2 மைனஸ் E1 சக்தியுடைய ஒரு போட்டோனை அனுப்பினது என்ன செய்யும்? அது இது தரைக்கு வாரதை தூண்டி 2 போட்டோன்கள் உருவாகும். திரும்ப இந்த ரெண்டும் இன்னும் 2 தூண்டி என்ன செய்யும்? 4 போட்டோன்கள் உருவாகும். அதாவது லேசர் உற்பத்தி ஆகும். இப்படி சர்வசமனான போட்டோன்கள் நிறைய வர தொடங்கும். அதோட சக்தியை பார்த்தா E2 மைனஸ் E1. நான் இதுக்கு நான் பேர் சொல்ற லேசர் நிலை மாறலன்னு சொல்லி E2 E1 மாறதுக்கு இந்த பேர் சொல்றாங்க. இதோட பேரு லேசர் நிலை மாறலன்னு சொல்லி இதெல்லாம் லேசர் உற்பத்தி ஆகும். இதை சொல்லினாங்க பம்பித்தல் சொல்லி பம்பித்தல். சரியா? பம்பித்தல். அதான் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும். உண்மையா இந்த காலல் மாறி உறிஞ்சல் சொல்லி ஒன்றுமே காலல் மாறி உறிஞ்சல் என்ன? இது அரட்டப்பட்ட நிலையில் உள்ளவை கவனிக்கணும். அரட்டப்பட்ட நிலையில் உள்ளவை தரைநிலை அடைந்து போட்டோங்களை காலைய மாறி இதே சக்தியுடைய போட்டோனை அனுப்பினா இவை உறிஞ்சி மேல்மட்டத்தை மாறும். அதாவது இந்த அரட்டப்பட்ட நிலையில் தரைநிலைக்கு வந்த E2 மைனஸ் E1 சக்தியுடைய போட்டோனை காலைய மாறி ரைட் கவனிக்கணும். இதே சக்தியுடைய போட்டோ நாங்கள் அனுப்பினா இவை தரைநிலையில் அணுக்கள் அந்த சக்தியை உறிஞ்சி என்ன செய்யும்? அரட்டப்பட்ட நிலைக்கு மாறும். அதில் ஒரு செயற்பாடு இந்த பம்பித்தல். சரியா? இப்ப காலல் மாறி உறிஞ்சுதல் சொல்லி ஒன்று மீக்கியா உறிஞ்சுதல் சொல்லி. சரி ரைட். நான் பாப்பேன் இனி இந்த கேள்வியோட போவோம். பாருங்க. வசதிக்காக நில இடை உயர் ஆக உள்ள E1 E2 E3 ஆக உள்ள 3 சக்தி மட்டம் இருக்கும் ஒரு லேசர் ஊடகத்தை கருதுவோம். லேசர் ஊடகம் E1 மட்டத்திலிருந்து E2 மட்டத்துக்கு அணுக்கள் அரட்டவர் பம்பிக்கும் சாதனத்தின் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. அப்ப பம்பிக்கும் சக்தி என்ன புள்ள? E1 E3 போறது பம்பிக்கும் சாதனம் மூலம் நிறைவேற்றப்படும் அதே வேலை. பம்பிக்கும் சக்தி என்ன? E3 மைனஸ் E2 சரியா? இங்கிருந்து இங்க போறதுக்கு என்ன சக்தி அவசியமோ அந்த போட்டோங்கள் வந்தா தான் அவற்றை உறிஞ்சி பம்பித்தல் நடைபெறும். சரியான மீடியம் வந்தா தான் இது உறிஞ்சுமா? அப்படிலாம் உறிஞ்சாது. இவருக்கு மேலுக்கு ஒரு மட்டத்தை போகக்கூடிய சரியான சக்தி கிடைச்சாதான் உறிஞ்சி மேலு போகும். அப்படி இல்லாட்டி உறிஞ்சாது. இல்லாட்டி அந்த போட்டோ உறிஞ்சப்படாது. கருதுவோம். பாருங்க. பம்பிக்கும் சாதனத்தின் மூலம் நிறைவேற்றப்படும் அதே வேலை அதுவும் லேசர் உற்பத்திக்கு அத்தியாவசியமான அம்சமாகும். என்ன? இந்த பம்பித்தல் அல்லது சொல்லி பளிச்சீட்டு விளக்கு. இப்ப லேசர் உற்பத்திக்கு அத்தியாவசியமானது அடுத்த சொல்லாங்க இந்த பம்பித்தல் சாதனம். நல்லா கவனிக்கணும். நாங்க சக்தியை வெளியெடுக்க முன்னுக்கு நாங்க சக்தியை வழங்கி வைக்கணும். அது இல்லாத சக்தியை வெளியெடுக்கலாம். அப்ப தகுந்தவாறு சக்தியை வழங்கி எடுக்கணும். சக்தியை வழங்குவதுதான் பம்பித்தல் செயல்முறை. சரியா? ரைட். நிறைவேற்றப்படும் அதே வேலை அதுவும் லேசர் உற்பத்திக்கு அத்தியாவசியமான ஒரு அம்சமாகும். E3 சக்தி மட்டத்தில் உள்ள சில அரட்டை அணுக்கள் முதலில் இடை சக்தி மட்டம் E2 வரைக்கும் விரைவாக தேய்ந்து அவ்வணுக்கள் கணிசமான அளவு நீண்ட காலத்திற்கு ஆயுட்காலம் ஏறத்தால் 1 மில்லி செகண்ட் அமைங்க. சரியா? இல்ல லைஃப் டைம் தானா 1 மில்லி செகண்ட் E3 மட்டத்திலிருந்து பின்னர் E1 தாழ் மட்டத்திற்கு தேயும். அத்தகைய நீண்ட ஆயுட்காலம் உள்ள இடைமட்டம் மீயுறுதி மட்டம் எனப்படும். மீயுறுதி மட்டத்தில் ஒரு அணு இருக்கும் போது லேசர் ஊடகத்தில் இருக்கும் சக்தி E2 மைனஸ் E1 உடைய ஒரு போட்டோன் அவ்வணு E2 மட்டத்தில் E1 மட்டத்திற்கு விழுதலை ஊக்குவிக்கலாம். நாங்கள் ஊக்கியால் பார்த்தோம். இப்ப சரியா என்ன செய்யுது? E2 மைனஸ் E1 சக்தியுடைய ஒரு போட்டோன் அனுப்பினா நீங்க E2 மைனஸ் E1 சக்தியுடைய போட்டோன் அனுப்பினா அது E2 மட்டத்தில் உள்ளவங்க தரைநிலை அடைவதை ஊக்குவிக்குமா?
சரியா? நாங்கள் எக்ஸ்பிரஷன் ஊக்கியகாதல் தானா ஊக்குவிக்கலாம். இச்செயன்முறை சக்தி E2 - E1 ஒரு போட்டோன் உள்ள இச்செயன்முறையில் சக்தி பாருங்க E2 - E1 ஒரு போட்டோன் காலப்படும். சரி, அதாவது வந்தது E2 - E1 அதே மாதிரி ஒன்று காலப்படும். E2 - E1 உடைய ஒரு போட்டோன் காலப்படும். இச்செயன்முறை ஊக்கிய கால் எனப்படும். இது லேசர் நிலை மாறலாம். இதால கிடைக்கும் லேசர் வித்தாஞ்சில லேசர் நிலை மாறலாம் செல்லும். இந்நிலை மாறல் உள்ள மிகவும் முக்கிய அம்சம் தாழ் சக்தி மட்டத்துக்கு விழுதலை ஊக்குவிப்பதற்கு பயன்படுத்தப்படும் போட்டோனும் அதாவது தூண்டியாலும் E2 மற்றும் E1 மட்டத்துக்கு விழுகின்றமையால் உண்டாகும் போட்டோனும் ஒரே அவத்தையில் இருப்பதாகும். இவ்வியல்பு ஒருங்கிணைவு எனப்படும். ஒரே அவத்தை மட்டுமல்ல, ஒரே சக்தி அல்லது மீடுற ஒரே திசையிலேக்கும் ஒரே அவத்தையிலையும் அவற்றை வேறுபடுத்தி அறிய இயலாது. இப்போ 1 2ஆம் ஆறும் 2 4ஆம் ஆறும் 4 8ஆம் ஆறும் எல்லாமே சர்வசமனானதாக இருக்கும். ஆகவே நான் சிறியொரு போட்டோன் அனுப்பின அதே மாதிரி பல மடங்கு சக்தி கூடிய போட்டோன்கள் வருது. அதான் விரியலாக்கம்னு சொல்லுது. விளங்க ரைட் பாருமா கொஞ்சம் தேவையான போய் நோட் பண்ணிக்கோங்களே. அப்புறம் அடுத்த இன்னொரு கட்டம் தாண்டி போது கேட்காதுல. ரைட் கவனிங்க பிள்ளைகள் கவனிங்க. ரைட் இப்ப நான் சொன்னதுல முக்கியமானது ஒன்று உறிஞ்சல். நான் உண்மை எழுவ கிடைக்கல. உண்மையா உறிஞ்சல் மிக முக்கியமானது. காலையில முந்தி உறிஞ்சல். உறிஞ்சல் என்ன? அணு ஒன்றுக்கு அடுத்த சக்தி மட்டத்து பாயத்துக்குரிய சக்தி உள்ள போட்டோன் வந்து அதை உறிஞ்சி அவரு மேலும் பாய்ந்தது. விளங்க இவர் ஈவன்ல உள்ளவங்க E2க்கு பாயத்துக்கு E2 மட்டத்துக்கு போகத்துக்குரிய சக்தி சரியா கிடைச்சா தான் மேலும் போகும். கூட கிடைச்சாலும் போறல குறைய கிடைச்சா எப்படியும் போயிடலாது. கூட கிடைச்சாலும் E1லேருந்து E2 போவதை விட கூட சக்தி கிடைச்சாலும் அவ என்ன செய்தல்ல புரிஞ்சுதல்ல. இது அடுத்த மட்டத்தை போகத்துக்குரிய சக்தி சரியா கிடைச்சாதான் அதை புரிஞ்சு விளங்க. காலல் மாறு மற்ற செயற்பாடு உறிஞ்சுதல் என்று விளங்கெடுத்துக்கோங்க. ரைட் ரைட் அது இங்கே எழுதினா நல்லா இங்கே எழுதிக்கொள்ளு. முக்கியமானதான் காலல் மாறி உறிஞ்சுதலா. இப்படி நான் படம் வரையறது போர்டு இடமில்லை, நான் அது வரையல. ரைட் இப்ப பாவம் இந்த லேசர் செயல்முறை எப்படி நடைபெறுதுன்னு சொல்லியா. லேசர் செயல்முறை எப்படி நடைபெறுதுன்னு சொல்லு. சரியா? இப்ப 4 மட்டத்து வர முடியும். 3 மட்டத்துல லேசர் பெறலாம். 2 மட்டத்துல உண்மையா லேசர் செய்ய இயலாது. நான் 3 மட்டத்துல லேசர் எப்படி செய்யணும் பார்ப்போமே. ரைட் இதுக்கு ஒரு 3 மட்ட லேசர் தான் இந்த ரூபி லேசர் சொல்லி உண்டு. ரூபி லேசர் இந்த ரூபி என்ன சொல்லி ஒரு ஊடகத்தால் அமைக்கப்பட்டது. சரியா? ரைட் இந்த ரூபி லேசர் அமைப்பு எப்படிதான் இதான் இந்த லேசர் ஊடகம். இப்படி இந்த லேசர் ஊடகம் இதை சுத்தி தான் இந்த பளிச்சீட்டு விளக்குன்னு சொல்லி காணப்படுது. பளிச்சீட்டு விளக்கு தொழில் என்ன அல்ல இந்த பளிச்சீட்டு விளக்கு. பளிச்சீட்டு விளக்குன்றது போல நீங்க இப்படி விளங்குறது கொண்டா சார். இப்ப ஒரு டியூப் பல்ப் மாதிரி டியூப் பல்புக்கு மேலே அதோட சுத்தி வச்ச மாதிரி யோசிங்க. இந்த ரூபி என்ற ஊடகத்தை சுத்தி ரூபி என்பது இந்த 3 மட்ட ஊடகம் உண்டா. என்ன செய்யுது அதை சுத்தி பளிச்சீட்டு விளக்கு ஒரு சும்மா டியூப் பல்ப் இந்த LED பல்ப் மாதிரி டியூப் பல்ப் இப்படி சுத்தப்பட்டு இந்த டியூப் பல்ப் ஒன் பண்ணினா இதுதான் ரூபி ஊடகம் ஆய்ந்து இதை சுத்தி ஒரு பல்பு. சரியா? சுத்தக்கூடிய ஒரு பல்ப் மாதிரி யோசிங்களே. இந்த பல்ப் ஒன் பண்ணினா இதுல இருந்து போட்டோன்கள் வருமேனா. இதுல போட்டோன்கள் வெளியே வர மாதிரி இந்த ரூபி ஊடகத்துள்ளுக்கும் போகும். ரூபி ஊடகத்துள்ளு போற போட்டோன்ல இந்த சக்தி மட்டம் வித்தியாசமே இந்த E3 - E1
சக்தி வித்தியாசமுடைய போட்டோன்களும் காணப்படும். அந்த போட்டோன்களை என்ன செய்யும்? தரையில் உள்ள அணுக்கள் உறிஞ்சி E3 மட்டத்துக்கு போகும். தொடர்ச்சியா E3 மட்டத்துக்கு போறதும் நடைபெற்று கொண்டே ரூபி லேசர் எடுத்து இந்த ரூபி ஊடகத்தை எடுத்து இதை சுத்தி பளிச்சீட்டு விளக்கு ஒரு டியூப் பல்ப் மாதிரி கொண்டு போய் லைட் ஆன் பண்ணினா இலிந்து எல்லா வகையான மீட்டரும் வரும். எல்லா வகையான நிறைய வீச்சில சக்தியுடைய போட்டோன்கள் வரும். அதில் இந்த சக்தியுடைய போட்டோன்களை மாத்திரம் என்ன செய்யும்? ரூபி ஊடகம் உறிஞ்சி பம்பித்தல் நடைபெறும். P3 மட்டத்துக்கு போன உடனே எல்லாம் என்ன செய்யும்? விரைவா தேய்வடைந்து E2 மட்டத்துக்கு வரும். அதாவது நேர்மாறு நெரிசல் உருவாகும். இப்ப என்ன செய்ய மனிதன் நடைபெற்ற உடனே இதுல சுயகாலம் ஒன்று நடைபெற தொடங்கிடும். சுயகாலம் இந்த சக்தி கூடிய மட்டத்தில் ஈக்க இல்லாத உறுதி இல்லை. அப்ப என்ன செய்யும்? ஒன்று அப்படி கீழே வந்து போட்டோ ஒன்று காலப்படுமே. அந்த போட்டோ என்ன செய்யும்? இப்ப திரும்ப 2 ஆக்கும், 4ஆம் மாறும், 8ஆம் மாறும், 16ஆம் மாறும் சொல்லி தூண்டிய கால் உருவாக்கும். விலகா தூண்டிய கால உருவாக்கும். சரி, இதை சுற்றி அந்த பளிச்சீட்டு விளக்கு காணப்படும். பளிச்சீட்டு விளக்கால் பம்பித்தல் நடைபெறும். பம்பித்தல் நடைபெற்று சரி ரைட் பம்பித்தல் நடைபெற்று நல்லா கவனிக்கணும் இல்லையா? இப்ப சுயக்காதல் ஒன்று தொடங்கிடும். இந்த பம்பித்தல் நடைபெற்ற எல்லாம் அரட்டுப்பட்ட நிலைக்கு ஒன்று சுயமா விழ தொடங்கிடும். இப்போ வெளியிலிருந்து நாங்கள் அனுப்பணும் இல்லை, வெளியிலிருந்து நாங்கள் அனுப்பணும் இல்லை. நான் முந்தி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வெளியிலிருந்து அனுப்பணும் இல்லை. சுய காலிலே என்ன செய்யும்? அது தூண்டிய காலில் தொடங்கிடும். இப்போ சுய காலில் எந்த டிரெக்ஷன் நடக்கும்னு தெரியாது எங்களுக்கு. இந்த டிரெக்ஷன்லேயும் சுய கால் ஒன்று வெளியேறும், அந்த டிரெக்ஷன்லேயும் வெளியேறும், இது வழியும் வெளியேறும். சரியா? இப்போ 1 2ஆம் மாறு 4ஆம் மாறு 8ஆம் மாறு 16 30 அப்படி அதிகரித்து எப்படி கொஞ்சம் வெளியே வந்துடுவீங்க. திரும்ப அங்கேயும் அப்படி வெளியேறும், திரும்ப இது வழியும் வெளியேறும். ரைட்டா? அது எல்லாத்தையும் நாங்கள் லேசர்ன்னு சொல்லுதல்ல. இந்த ஊடகத்திலேருந்து இந்த டிரெக்ஷன்ல 1 2ஆம் மாறு 4ஆம் மாறு 8 14 மாறு வெளியேறுவது லேசர்ன்னு சொல்றல்ல. திரும்ப இந்த டிரெக்ஷன்லேயே ஒரு சுயகாலம் நடைபெற்று, சுயகாலம் சும்மா நடைபெறலுமே, நடைபெற்று இந்த டிரெக்ஷன்ல போட்டோ ஒன்று வந்து அது 2ஆம் மாறு 4ஆம் மாறு 6ஆம் வெளியேறும். இப்படி ஒவ்வொரு டிரெக்ஷனாலும் வெளியேறும். அதுகளுக்கு லேசர்ன்னு சொல்றல்ல. நான் என்ன செய்யணும் இவ்விடத்துல பரின்னு சொல்லி ஒரு அமைப்பை போடு. அதாவது பரி எங்களோட தெரி மேற்பரப்பை போடு. உதாரணத்துக்கு 90% தெரிப்பு அடையக்கூடியது. நாங்கள் லேசர் எந்த டிரெக்ஷன்ல போடுவோம் அதுக்கு செங்குத்தா தான் இந்த தெரி மேற்பரப்புகள் போடப்படணும். நீங்களா 100% தெரியும். அதாவது சிம்பிளா ஒரு தளவாடி மாதிரி 100% தெரிப்படையக்கூடியது. ரைட்? நீங்களா 90% தெரிப்படையக்கூடியது. ரைட்? இப்ப இந்த டிரெக்ஷன்ல ஒரு சுயகால் ஸ்டார்ட் ஆன இப்படி இது 2ஆம் மாறு. ஏன்னா இப்ப நாங்க தொடர்ச்சியா பம்பித்தல் செஞ்சு கொண்டே நிக்க வரட்டப்பட்ட நிலையில நிறைய அணுக்கள் ஈக்குது. இந்த 2 4ஆம் மாறு, 4 8ஆம் மாறு, 8 16 32 62 மாறி பேச்சு இதுல மோதி ஒரு 10% வெளியேறும், 90% ரிட்டர்ன் வரும். ரைட்டா? 2 4 அப்படி 8 16 30 அப்படின்னு பேத்து ஒரு 90% உள் வரும், 10% வெளியேறும். அந்த 90% என்ன செய்யும்? இப்ப ஒளிதான், லேசர் ஒளிதானே, ஒளி போட்டோன்கள் தானே பேத்து இப்ப தெரித்து வரும். தெரித்து வந்து எதிர் திசையில பயணிக்கும். உதாரணத்துக்கு இவருக்கு ஒரு 100 வந்து 10 வெளியேறும், அடுத்த 90 வரும். 90 வந்து 180 மாறும், திரும்ப 2 மடங்கா மாறும், 2 மடங்கா மாறும், 2 அப்படி விரிவடைஞ்சு போயிட்டு இந்த தலைவாரில் வந்து படும். பட்டு திரும்ப தெரிப்பாடையும் திரும்ப பல மடங்கா மாறி போகும். அதுல ஒரு 10% வெளியேறும், 90% திரும்ப உள் வரும். எனவே அந்த தூண்டிய காலல் இந்த பரி என்ற அமைப்பு மூலம் இந்த 2 மேற்பரப்பிக்கு பரி என்று சொல்லி இதுக்கு ரிசோனேட்டர் சொல்லி இந்த பரி என்ற அமைப்பு மூலம் மீண்டும் 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 விருத்தியாக்கப்படுது. ரைட்? ஆக மீண்டும் மீண்டும் இந்த விருத்தியாகப்பட்டு மில்லியன் கணக்கு பில்லியன் கணக்கு ஆன பிறகு இதுலேருந்து 10% என்று மிகப்பெரிய ஒரு பெருமாவா மாறிடும். ஆரம்பத்தில் 100 வந்து பாட்டு நேரம் 10 சிறிது, அந்த 100 திரும்ப ரிட்டர்ன் இங்களை போய்த்து விருத்தி அடைஞ்சு இதுல பாட்டு திரும்ப விருத்தி அடைஞ்சு இங்களை வந்து திரும்ப பேத்து அப்படிங்களை வந்து ஒரு கட்டத்தில் இது மிகப்பெரிய அளவு
போட்டான்கள் 10 வீதம் என்பது மிகப்பெரிய அளவாக மாறிடும். சரியா? ஆகவே இதுல தான் எங்களுக்கு இப்ப லேசர் கிடைக்க போகுது. லேசர் கிடைக்க போகுது. ஆக மற்ற டிரெக்ஷன்ல நடக்க தூண்டிய காலையில நாங்கள் லேசர்ன்னு சொல்றோம்ல, இந்த பரி உள்ள இந்த திரைமேற்பரப்புல செங்குத்தா திசையில் நடைபெறுவதுதான் லேசர். இது மில்லியன் கணக்கு பில்லியன் கணக்கு அப்படி பல மடங்கு பெரிதா போட்டோட எண்ணிக்கை. அது இல்லாம அந்த தெரிமேற்பரப்பில் இல்லாம மற்ற டிரெக்ஷன்ல போறது 1 2 மாதிரி 4 மாதிரி 16 32 மாதிரி அப்படி வெளியேறிடும். தூண்டிய காலம் தான், நான் அது விருத்தி ஆகிறல்ல. சரியா? ரைட்? அப்படிதான் அமைப்பு. ஆக தொடர்ச்சியா நாங்க தூண்டிய காலம் அப்படியே நடைபெற்று கொண்டு இருக்கணும்டா, இங்களை வைத்து இங்களை வந்து தூண்டப்பட்டு பல மடங்கா மாறி 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 இருக்கணும்டா, இதுக்கு நேர்மாறு நெரிசல்ல அணுக்கள் தொடர்ச்சியா இருக்கணும். எனவே தொடர்ச்சியா பம்பித்தல் நாங்க செஞ்சு கொண்டா நீக்கணும். நாங்கள் லேசர் ஒன் பண்ணு சொல்லி சிம்பிளா இந்த பம்பித்தல் பளிச்சீட்டு விலை கொண்டு பண்ணுதான். பளிச்சீட்டு விலை கொண்டான உடனே இதுக்கு இந்த செயல்முறை நடக்க தொடங்கிறது. பம்பித்தல் நடைபெறும். பம்பித்தல் நடைபெற்ற உடனே நேர்மாறு நெரிசல் உருவாகும். அதுக்கு பிறகு சிவகாலம் தொடங்கும். அது தூண்டிய காலம் மாறும். வைத்து பரியில தெரிமேற்போல பட்டு 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 வந்து விருத்தி என்ன செய்யுமா பிறகு லேசர் ஒளி வரும் வெளியே. சரியா? இப்போ நான் சக்தியை வழங்கி தான் வெளியே எடுக்கு. இப்போ நாங்கள் வழங்கிய சக்தியை விட குறைஞ்ச சக்தி தான் வெளியே வர. ஆனாலும் அந்த சக்தி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. லேசர்ல தான் முக்கியமான பாயிண்ட். ஒரு டிரெக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இப்போ சும்மா லைட்டை எந்த அளவு தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஒரு திசைக்கு எங்களுக்கு ஃபோட்டோன்கள் ஒரு திசைப்படுத்த இயலாது. ஆனால் இதில் எல்லாமே ஒரு திசைப்படுத்தி செறிவாகி எடுக்கலாம். அதான் லேசரில் உள்ள ஸ்பெஷல். சரியா? ரைட். ஆகவே பாருங்க, இப்போ லேசர் ஊடகம் அவசியம், தகுந்தவாறு ஊடகம் அவசியம். அடுத்தது தொடர்ச்சி நாங்கள் என்ன செய்யணும்? பம்பித்தல் செஞ்சு கொண்டு இருக்கணும். அடுத்தது என்ன செஞ்சிப்பேன்? அந்த பரி என்று தீக்கணும். பரி இல்லாட்டி லேசர் வராது. தூண்டிய கால் நடைபெறும், ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கால விருத்தி அடைந்து வராது. ஆக அடுத்தது முக்கியமானது இல்லை பரி என்றது. அடுத்த முக்கியமானதுதான் பரி என்பதா. பாருங்க, 4 மட்டம் விளம்பரப்படுத்தி அதுக்கு முன்னுக்கு நான் 3 மட்டத்தை விளங்க எடுத்துட்டு வருவோமா. அவ ஒரு பந்தியை நான் ஸ்கிப் பண்ணி அடுத்த பந்தி போவோம். லேசர் பொறியிலிருந்து பயன்தக்க லேசர் கற்றை பெறுவதற்கு லேசர் ஊடகத்தில் ஆக்கப்படும் லேசர் போட்டோ எண்ணிக்கை விரைவாக அதிகரிக்க வேண்டும். இது ஒரு பரியின் பயன்படுத்தி செய்யப்படுகின்றது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் லேசர் போட்டோங்கள் இயக்கம் லேசர் ஊடகத்தில் மட்டுப்படுத்துவதன் மூலம் ஊக்கிய காலில் விருத்தி செய்யப்படும். இச்செயல்முறைக்காக லேசர் ஊடகத்தில் 2 அந்தங்களில் பொருத்தப்பட்ட திறன்மிக்க தெருப்பு ஆடிகளின் மூலம் நடைபெறும் லேசர் அலைகளின் தெருப்பு பயன்படுத்தப்படும். பரியில் லேசர் ஒளியின் மூலம் நின்ற அலைகள் உற்பத்தி செய்யப்படும். அதே வேளை பரியின் 2 அந்தங்களும் கணுக்கள் உண்டாகுமாறு நின்ற அலைகள் வேறு வகைகள் உண்டாகின்றன. இசையங்கள் பல செல்லங்களை பட்டு வந்து மேற்பொருந்தி நிலையான அலைகள் உருவாகுதான். ஆகவே பரியும் லேசர் பொறியினோர் அத்தியாவசிய பகுதி என்பது தெளிவாகும். துடிப்புற்ற லேசர் தொடர்ச்சியான லேசர் என்பன 2 வகை லேசர்களாகும். குறைந்த துடிப்பு நேரம் உள்ள லேசர் துடிப்புகளை பயன்படுத்தி உயர் வலுவை பெறலாம். அது உண்மை. அந்த 2020 இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான போட்டிருந்த துடிப்புள்ள லேசர் தொடர்ச்சியான லேசர்னு சொல்லி. அப்போ நான் ஒரு பந்தி தான் ஸ்கிப் பண்ணிக்கிறது 4 மட்டம். ரைட். இப்போ 4 மட்டத்துக்கு வர முன்னுக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் விலங்கு எடுத்துக்கொள்ள பாருங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, பார்த்துட்டு. முதலாம் கேள்வி நாங்கள இப்போ இன்னொரு பேராகிராஃபிக்கு வாசிக்கிறதுக்கு அது நான் வாரேன். இப்போ 3 மட்டம் வரான் சிலபஸ்லேக்கு. 4ஆம் மட்டம் தான் இந்த பந்தி வினால் உண்மையா புதுசா வந்திக்கு 4 மட்டம் லேசரா. இந்த 3 மட்டம் வர சிலபஸ்ல உள்ளது. இந்த 3 மட்டம் வர சிலபஸ்ல உள்ளது. இந்த 4 மட்டம் லேசர் தான் இந்த பந்தியில புதுசா சொல்லப்பட்டிருக்கிறது. அது நான் என்ன வாசிக்கல, நான் இவ்வளோ வர சொல்லிக்க சிலபஸ்ல உள்ளது உட்பட்டது. லேசர் உற்பத்தி காரணமான செயல்முறை யாது? நேரடியா என்ன கால செயல்முறை யாது? எது? ஊக்கிய காலல் அல்ல தூண்டிய காலல். சரியா? ஒரு லேசர் ஊடகத்தில் மீயுறுதி சக்தி மற்றும் இருத்தல் லேசர் நிலைமார்க்க எங்கன பங்களிப்பு செய்கின்றது என விளக்குக. சரியா? அதில் குறித்தொகை நேர்மாறல் என்று சொல்லிக்கலையா? இது நான் விட்டுட்டு போன அந்த பேராகிராஃப் வாங்கலை.
ஊக்கிய கால திறனுள்ளதாக இருப்பதற்கு அந்த ரெண்டு படங்களும் கீழே உள்ளதா ஊக்கிய கால திறனுள்ளதாக இருப்பதற்கு மீயுறுதி சக்தி மட்டத்தில் இருக்கும் அணுக்களின் குடித்தொகை தாழ் மட்டத்தில் இருக்கும் அணுக்களின் குடித்தொகை கூடுதலாக இருக்க வேண்டும். இந்நிலைமை குடித்தொகை நேர்மாறல் எனப்படும். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படி பந்தி லீக்கியதான் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணினது விலக ஊக்கிய காலில் வினைத்திறனா ஈக்கணும்டா மேல் மட்டத்தில் தரை மட்டத்தை விட மேல் மட்டத்தில் நிறைய அணுக்கள் ஈக்கணும் வளமைக்கு மாறா ஈக்கணும் அதனால குடித்தொகை நேர்மாறல். ஒரு தரப்பட்ட ஊடகத்திலிருந்து லேசர் போட்டோங்களை உற்பத்தி செய்வதற்கு இது ஒரு அத்தியாவசிய நிலைமையாகும். சரியா அத்தியாவசிய நிலைமையாகும். அந்த 4 மட்ட லேசர் போனா இந்த குடித்தொகை நேர்மாறல் வினைத்திறனாய்க்கும். அதை பத்தி நான் இப்ப விளங்கப்படுத்தல நான் வாரேன் இந்த கேள்வியில மற்ற பகுதியில் பார்த்துட்டு இப்போ ஒரு லேசர் ஊடகத்தில் மீறுதி சக்தி மட்டம் இருத்த லேசர் நிலை மாறலுக்கு எங்கன பங்களிப்பு செய்கிறது என விளக்கு. அப்ப என்ன சொல்லுவோம் நீங்க லேசர் நிலை மாறலுக்கு உயர் சக்தி மட்டத்தில் கூடிய அணுக்கள் இருப்பது அவசியம் அப்படித்தானே. அதாவது குடித்தொகை நேர்மாறல் அவசியம். குடித்தொகை நேர்மாறல் எங்களுக்கு சாத்தியப்படுவதற்கு என்ன செய்யணும் மீயுறுதி மட்டம் காணப்படும். இப்போ மீயுறுதி மட்டத்தில் ஒப்பீட்டளவில் ஒரு நீண்ட நேரம் தங்குமே அங்கே பிற விரைவான தேவை பாருங்க. இப்போ E3 E1 கிடையில லேசரை பெறையலாது E3 மட்டத்தில் இருக்காது மிக விரைவாக தேய்வடைந்து E2 வந்துடும். E2ல கடத்தக்கால நேரம் மீக்கணும். அப்போ என்ன செய்யலாம் எங்களுக்கு தூண்டிய காலால் அல்ல தூண்டிய காலில் உருவாக்கலாம். சரியா அந்த E2 மட்டத்தில் கடத்தக்கால ஈக்கும். E2 மட்டத்தில் நிற்காம விரைவெல்லாம் தேய்வடைந்து E1 வந்தால் லேசரே பெறையலாத மாதிரி. சரியா என்ன இவை விரைவாக எங்கே வரும்போது எந்த டிரெக்ஷனில் போகும்னு தெரியும் ஒவ்வொரு திசையில் வைத்துடும். அப்போ சாதாரண ஒளியாக மாறிடும் அது லேசர் ஒளியாக இல்லை. சரியா ஒரு லேசர் ஊடகத்தில் மீயுறுதி சக்தி மட்டம் இருத்த லேசர் நிலையமாக எங்கே பங்களிப்பு செய்கிறது விளக்கு அந்த பந்தில் உள்ளதுதானே அது உள்ளது. அதாவது என்ன லேசர் உற்பத்திக்கு ஒரு தரப்பட்ட ஊடகத்தில் லேசர் கூட உற்பத்தி செய்வதற்கு குடித்தொகை நேர்மாறல் அத்தியாவசியமாகும். அல்லது உயர் சக்தி மட்டத்தில் அல்லது அரட்டுப்பட்ட நிலையில் அணுக்கள் இருப்பது அத்தியாவசியமாகும். மீயுறுதி மட்டம் இருக்கும் போதே அல்லது மீயுறுதி மட்டத்தில் இலத்திரங்கள் கணிசமான அளவு நீண்ட நேரம் தங்குவதால் குடித்தொகை நேர்மாறல் வினைத்திறனாக இருக்கும். சரியா அல்லது குடித்தொகை நேர்மாறலை பெறக்கூடியதாக இருக்கும். திரும்ப சொல்ற லேசர் உற்பத்திக்கு குடித்தொகை நேர்மாறல் அவசியம். அதாவது உயர் சக்தி மட்டத்தில் கூட அணுக்களிக்கிறது அவசியம். சரியா ரைட். இப்போ மீயுறுதி மட்டம் மீந்தால்தான் மீயுறுதி மட்டத்தில் நீண்ட நேரம் அணுக்கள் தங்குவதால் குடித்தொகை நேர்மாறலை பெறக்கூடியதாக இருக்கும். சரி லேசர் செயற்பாட்டிற்கு 3 சக்தி மட்டம் உள்ள தொகுதி தொடர்பாக 4 சக்தி மட்டம் உள்ள தொகுதி ஏன் திறன் மிக்கதென விளக்க பந்தியலிக்கு நான் என்ன விளாபடத்தில் அதுக்கு வரேன். அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. சி பகுதியை டி லேசர் பொருள் உற்பத்தி செய்வதற்கு 3 அத்தியாவசியமான அம்சங்கள் யாவை? எது லேசர் ஊடகம் தகுந்தவாறு இந்த சக்தி மட்டங்கள் ஈக்கிற ஊடகம் தேவை. சரியா அதாவது அந்த ஊடகம் சக்தி மட்டங்கள் ஈக்கிய மட்டுமல்ல ஒளிக்கு உணர்வு உள்ளதாக மீக்கணும். ஒளி போட்டோங்களை உறிஞ்சக்கூடிய ஊடகமாக மீக்கணும். அப்போ தகுந்தவாறு அந்த லேசர் ஊடகம் அவசியம். இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரூபி என்ற ஊடகம் ரூபி RUBY ரூபி என்ற ஊடகம். சரியா ரைட். அடுத்தது பம்பித்தல் சாதனம் பளிச்சீட்டு விளக்கு அவசியம். தொடர்ச்சியாக சக்தி பம்பித்து தான் என்ன செய்யலாம் மேலுக்கு சக்தியை வெளியெடுக்கலாம் லேசராக. 3வது பரிய இல்லாட்டி தூண்டிய காலில் நடைபெறும். ஆனால் தூண்டிய காலில் விருத்தி ஆகாது. குறித்த திசையில் தூண்டிய காலில் விருத்தி அடைய செய்வது பரி என்றது 100% தளவாடியும் ஒரு 90% தளவாடியும். சரியா 100% தறி மேற்பரப்பும் ஒரு 90% மேற்பரப்பும் தான் பரி என்று சொல்லுது. சாதாரண ஒளிக்கற்றையோடு ஒப்பிடும் போது லேசர் கற்றையில் 3 ஒரு தனியான இயல்புகளை குறிப்பிடுக. லேசர்ல ஸ்பெஷல் என்ன சாதாரண ஒளிக்காலிலும் போது இந்த சாதாரண ஒளிக்காலிலும் போது நான் இதை அழிக்கிறேன்னா சரிதானே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது இப்போ சாதாரண ஒளிக்காலிலும் போது உருவாகுற போட்டோன்கள் அடிச்சிடனே வெவ்வேறு திசையில வெவ்வேறு சக்தியுடைய போட்டோன்களா ஈக்கலுமா வெவ்வேறு அவத்தையிலும் இருக்குமா. இது சாதாரண ஒளி. இது சாதாரண ஒளி. இங்க பல்ப் ஒன் பண்ணா மாறது சாதாரண ஒளி. அந்த ஒளி வந்து ஃபோக்கஸ் பண்ணல ஒரு டிரெக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணல. அது உருவாக போட்டோன்கள் வெவ்வேறு திசையில வரும் வெவ்வேறு சக்தியை கொண்டிருக்கும் வெவ்வேறு மீட்டரை நீக்கும்.
இது F1 இது F2 இது ஒரு F3 அப்படி வெவ்வேறு மீட்டர்கள் நீக்கலாம். சாதாரண ஒளி லேசர் ஒளியா இருந்தா அதுலேருந்து வாரது எல்லாமே இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒளி. போட்டோன்கள் அனைத்தும் ஒரே திசையில ஒரே மீட்டரை கொண்டிருக்கும், ஒரே சக்தியை கொண்டிருக்கும், ஒரே திசையில பயணிக்கும், அதோட ஒரே அவத்தையிலும் காணப்படும். அப்பதான் வித்தியாசம். சாதாரண ஒளியுள்ள போட்டோன்கள் வெவ்வேறு திசையில் வெவ்வேறு மீட்டர்களை கொண்டிருக்கலாம், வெவ்வேறு திசையில பயணிக்கலாம், வெவ்வேறு அவத்தையில காணப்படலாம். ஆனால் லேசர் ஒளியில் உள்ள போட்டோன்கள் ஒரே மீட்டரை கொண்டிருக்கும், ஒரே திசையில பயணிக்கும், ஒரே அவத்தையில் காணப்படும். லேசர் பொறியின் எந்த பகுதியின் மூலம் லேசர் ஒளி நிறம் துணியப்படும்? எதுல? நான் 3 பார்த்தோமே அழிச்சிட்டேன். 3 பார்த்தோம் என்ன? ஊடகமா, பளிச்சீட்டு விளக்கா, பம்பித்தல் சாதனமா, பரியா? லேசர் ஒளி நிறத்தை தீர்மானிக்க நிறம் எதால தீர்மானிக்கப்படுது? மீட்டர்னால. மீட்டர் தீர்மானிக்கப்படுது சக்தியால், E7HF. ஆகவே லேசர் பாருங்க இதுல லேசர் மீட்டர் என்னன்னு கேட்டா லேசர் மீட்டர் வந்து E2 - E1 கீழ் H E7HF. ஆக லேசர் மீட்டர் அதாவது நிறத்தை தீர்மானிக்கிறது லேசர் ஊடகம். இந்த ஊடகத்தில் உள்ள சக்தி மட்டம் தான் தீர்மானிக்கிறது. இந்த ஊடகத்தில் உள்ள சக்தி மட்டத்தில் உள்ள சக்தி வித்தியாசம் தான் தீர்மானிக்கிறது. அப்படி இல்லாம நாங்க பம்பித்தலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பம்பித்தல் செய்ததுக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறுதல்ல. அது மாதிரி பரியை வைத்து நிறத்தை தீர்மானிக்க இயலாது எங்களுக்கு. அப்ப நிறம் தீர்மானிக்கிறதால லேசர் ஊடகத்தில் அதாவது ஊடகத்தில் உள்ள இந்த சக்தி மட்ட சக்தி வித்தியாசத்தால. சரியா? லேசர் பொருள் எந்த பகுதியின் மூலம் லேசர் ஒளி நிறம் துணியப்படும்? இனி அந்த அடுத்த பகுதி செய்யும். அடுத்த சின்ன கணிப்பு GHI சின்ன கணிப்பு செய்யுமா மதிப்பேன் எல்லாரும். அடுத்த 3 மட்டத்தை பத்தி தான் கேட்டுக்கிறாங்களா? செய்யும்பா 4 மட்டத்தை பத்தி கேட்கல. சின்ன கணிப்பு செய்யும்பா E7HF போட்டு செய்யற கணிப்புகள் தான். அடுத்தது பாருங்க ஜி 3 மட்ட லேசர் தொகுதி E2 - E1 பாருங்க E2 - E1 2.2 எலக்ட்ரான் வோல்ட் சக்தி வித்தியாசமா ஜி பகுதியா E2 - E1 2.2 எலக்ட்ரான் வோல்ட். லேசர் ஒளியின் அலைநீளத்தையும் உண்டாகும் லேசர் ஒளியின் அலைநீளத்தை கணிக்க மீட்டர் காணலாம். அதில் E7HF அதாவது E7HC கீழ் லெம்டா. லெம்டா வந்து HC/E. HCയുടെ பெருமானம் தொடப்பட்டீங்க. H பெருமானம் 6.6 10/34. C பெருமானம் 3/18. கீழே சக்தி வித்தியாசம் 2.2 எலக்ட்ரான் வோல்ட்டா. பி டெல்டா இ சக்தி வித்தியாசம் 2.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 2.2 1.6 SI அலகு மாத்தினா பல சுருக்கலாம். 1.2 6.6 3 வரும். இது வரும் 9 கீழ் 1.6 9 கீழ் 1.6 தர 9 கீழ் 1.6 இதெல்லாம் எடுத்தா எவ்வளோ வரும்? 19 மட்டும் 27 34. அப்போ எவ்வளோ வரும்? 19 மட்டும் 27 34 10 7 வருமே. 19 மேலே போனால் 19 மட்டும் 27 34 10 7. சுருக்கினா எவ்வளோ? 9 கீழ் 14 90 கீழ் 16 45 கீழ் 8. சரியா? 45 கீழ் 8 சுருக்கினா பாருங்க. 9 கீழ் 1.6 என்பது 10ஆல் பெருக்கினா 90 கீழ் 16 பாருங்க. சுருக்கினா 90 கீழ் 16 என்பது 45 கீழ் 8. இப்போ 40ல் 5 முறை தசம் 5ல் இல்லை சார் 50ல் 6 8 48.
சரி 45 கிலோ 8 40ல் 5 முறை 40ல் 5 முறை திரும்ப 50ல் பார்க்கணும் தசத்தை வச்சு 50ல் 8 முறை சரி 6 முறை ரைட் 50 6 48 20ல் 2 முறை 40ல் 5 5.62 தர 10.7 5.62 தர 10.7 நெனோமீட்டர் சொல்றதா 10.9 மாற்றணும் இங்க 100ஆல பெருக்கணும் எனவே 562.5 தர 10.9 எனவே 562.5 நெனோமீட்டர் 562.5 நெனோமீட்டர் நடைமுறையில் யோசிச்சு பாருங்க இது 400 நெனோமீட்டர் 700 நெனோமீட்டர் உட்பட்டது தானே 400க்கு 700க்கு உட்பட்டதா இது കട്ട്ഫുൾ അവളിയിലേക്കാണ് വിസിബിൾ ലൈറ്റിലേക്കാണ് പക്ഷെ ആൻസർ ശരിയെന്നൊരു ഉറുതിയാ പോയാലും മോളിൽ അൾട്രാ വയലറ്റിലെ ലേസർ மீக்கு இல்லைன்னு இல்லை ஆனால் இந்த லேசர் விசிபிள் லைட்டில் வருது அப்படிலாம் மில்லிமீட்டரில் விட வந்தா சார் அலைநீள மில்லிமீட்டரில் வந்தா அல்லது அலைநீள சென்டிமீட்டரில் வந்தால் கொஞ்சம் யோசிக்கணும் லேசரில் அப்படி வரையலாது இப்போ நெனோமீட்டரில் வருது அதுவும் விசிபிள் லைட் 400 700க்கு உட்பட்டதாகிக்குது எனவே அந்த ஆன்சர் ஓகேன்னு சொல்லி விட இது போயிடும் ஷுவர் பண்ணிக்கொள்ளையும் ரைட் ஒரு லேசர் துடிப்பு 1.5 சென்டிமீட்டர் ஆறையில் ஒரு சிறிய வட்ட இலக்கின் மீது அவ்விலக்கு முழுவதும் லேசர் ஒளியினால் இழுத்தப்படுமாறு குவியப்படுத்தப்படுகின்றது இலக்கு மீது வழங்கப்படும் சக்தி தாராங்க லேசர் துடிப்பின் கால நீட்சி 10.9 செகண்ட் ஆகும் இலக்கு மீது ஓரளவு பரப்பு கிடைக்கும் வலுவை கணிக்க சரிப்பா இது வந்து சும்மா நார்மல் கேள்வி உண்டு ரேடியேஷனில் வர மாதிரி கேள்வி உண்டா ரேடியேஷனில் வர மாதிரி ஒரு கேள்வி ரேடியேஷனில் வர மாதிரி ஒரு கேள்வி இதெல்லாம் அழிக்கிறாப்புல இந்த கணிப்பு சரியா ரைட் ஒரு லேசர் துடிப்பு 1.5 தர 10.5 மீட்டர் ஆரையுள்ள ஒரு சிறிய வட்ட இலக்கு மீது அவ்விலக்கு முழுவதும் லேசர் ஒளியினால் அழுத்தப்படுமாறு குவியப்படுத்தப்படுகிறது இலக்கு மீது வழங்கப்படும் சக்தி தாராங்க 4 தர 10.3 ஜூல கால நீட்சி தாராங்க 10.9 செகண்ட் ஆகும் இலக்கு மீது அலகு பரப்பலை கிடைக்கும் வலுவை கணிக்க அலகு பரப்புக்கான வலு என்பது செறிவு பியின் கீழே அதாவது கியூவின் கீழே டி இப்போ கியூ தெரியும் பரப்பு தெரியும் நேரம் தெரியும் கியூ சக்தி தெரியும் பரப்பு தளப்பட்டிக்கு ஆரை வைத்து கணிக்கலாம் நேரம் தெரியும் 1 தர 10.9 செகண்ட் அப்போ செறிவு வரும் அலகு பரப்பு கிடைக்கும் வலுவை அதாவது செறிவை கேட்கும் அதை சுருக்கல் செஞ்சா ஆன்சர் யாரை செஞ்சவங்க இதை சொல்லுமா அஞ்சு தசம் 9 தர 10 அடுக்கொண்டு வருது வெட் மீட்டர் -2 15 5.9 தர 10 15 வருது மீதா பிறகு எடுத்தா எல்லாத்தையும் 5.9 தர 10 15 வெட் மீட்டர் -2 நேரடியான கேள்வி லேசர் கேள்வி அல்ல அது லேசருக்குரிய கேள்வி அல்ல லேசருக்கே உரிய கேள்வி அல்ல அது சரி நேரடியாக சக்தி தெரியும் பரப்பு தெரியும் நேரம் தெரியும் செறிவு கேள்வி இனி கடைசி கேள்வி அதில் ஒரு லேசர் பொறியின் உள்ள பரியின் நீளம் 30 சென்டிமீட்டரும் பரியை உடாத்தி முறிவை சுட்டி எண்ணும் வந்து 1.8 பரியின் அலை நீளம் 600 நேனோமீட்டருடைய லேசர் ஒளி வெளிவருகின்றதா பரியில் எம்மாம் விசயமுள்ள ஒரு நின்றாலை உண்டாக்கப்படுகின்றது எம்ஐ துணிக இதெல்லாம் இப்படிதானா இப்படிதான் படையில் என்ன செய்து இப்படி போராலையும் தரித்து வாராலையும் சேர்ந்து இப்படி எம்மாம் இசையம் உருவாகுதா
இப்போ ஒரு இசையம் என்ன சொன்னா ரெண்டு கணுவை உருவாகணும். கணு வார மாதிரி வாரது இதுதான் முதலாவது. உதாரணத்துக்கு இதான் எடுத்தா இப்படி இதுதான் முதலாவது கணு வாரது. இந்த தெரி மேற்பரப்புகள்ல கணு வரணுமா, தெரி மேற்பரப்புல கணு வரணுமா, பறையில தெரி மேற்பரப்புல கணு வரணும். இதுதான் முதலாவது. 2 வந்தா 2வது, 3 வந்தா 3வது, எம் வந்தா எம்மாவது வருமே. அதுங்க வரும் எம் λ/2 சமனாய்க்கும் இந்த நீளம் எல்லுக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடம் λ/2 அதுல எம் இருக்குமா. அப்ப எம் λ/2 சமன் எல். எல் தெரியும் தரப்பட்டிக்கு லெம்டா கண்டா என்ன செய்யலாம், எம் காணலாம். எம் வந்து வரும் 2l/λ. அப்ப முதல்ல லெம்டா கண்டுவோங்களே எல் தெரியுமே, பிரதிட்டா எம் வரும். நிபந்தனை தந்திக்கு இந்த பரியிட இந்த 2 மேற்பரப்புலையும் உருவாகுது, அந்த முனையில் உருவாகுது கணுவாய்க்கணும். சரியா, இங்க கணு அது மாதிரி இது அடிப்படை. அது முதலாவது விஷயம். அடுத்த 2வது விஷயம் 2 வரும், 3வது விஷயத்துல 3 வரும், எம்மாம் விஷயத்துல தடங்கள் எம் வரும். அப்ப விட λ/2 இப்படி λ/2 எம் சேர்ந்தா இந்த நீளம் எல்லுக்கு சமனாயிக்கும். அது 2l/λ. எல் தெரியும் 30 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர். இனி லெம்டா காண்டா பிரதிட்டா எம் வரும். காணுமா எம் பெருமானம் என்னன்னு சரி, எத்தனாவது விஷயம் வந்து செஞ்சா இல்ல. அது 600 நானோமீட்டர் லேசர் ஒளி வெளி வருது. அவன பாருங்க, அது லெம்டாட பெருமானம் என்னப்ப, லெம்டாட பெருமானம் நேரடியா 600 பிரதியிடையில இல்ல, இது வெளிவாரதான் 600, உள்ளுக்குள்ள 600 இல்லை. ஏன்னா உள்ளுக்கு முறிய சுட்டி எவ்வளோ 1.8. அப்போ அதுக்குரிய அலைநிலத்தை காணணும். n1 λ1 7 n2 λ2 ஒன்று காணணும் நீங்கள். சரியா, ரைட். அப்போ வெளியே லெம்டா தெரியுமா உங்களுக்கு, உள்ளுக்குள்ள லெம்டா டேஷ் எடுத்தா அதை காணணும். அப்போ நான் தொடர்பு பயன்படுத்த n1 λ1 n2 λ2 தொடர்பு. n1 v1 n2 v2 வேகன்ஸ் ஆல்ஃபா v க்கு பதிலா f λ போட்டா ff கேன்சல் ஆ n λ1 n λ2. அது எப்படி வரும், வெளியில் உள்ளதா 1 into λ வெளியே முறிச்சுட்டு ஒன்று தானே சமன் n into λ டேஷ். λ டேஷ் எவ்வளோ, λவின் கீழ் n, அதான் இங்கே பிரதிடணும். ஆகவே 2l கீழ் உண்மையில் λ டேஷ் தான் நான் பிரதிட்டு ஆரம்பத்தில் 2l கீழ் λ டேஷ். அப்போ λவின் கீழ் n மேலே போகும். இதை பிரதிட்டா சாரி 2l 30 சென்டிமீட்டரு, 30 தர 10 n முறிய சுட்டி எவ்வளோ 1.8 கீழ் λ 600 நானோமீட்டர். அப்போ 600 தர 10 9 இது சுருக்கினா சார் அதான் சுருக்கலாம் பாருங்க. 2 3 6 60 இங்கே 12 வரும், 10 8 வரும், மேலே வந்தால் 18 வரும், 8 2 மாற 1.8 16 வரும், 1.8 16 தான் எம்ட பெருமானம். சரியான பாரு 1.8 16. ஓ சாரி, கேள்வி முடியல. நான் 4 மட்டும் விளாபரத்த இல்லை. சரியா, இனி நான் அந்த விட்டுட்டு போன பகுதி 4 மட்டம் ஏன் 2 மட்டம் 3க்கு வாரம், 3லேருந்து 4 வாரன்றது பார்ப்போம். சரியா, ஏன் 2லேருந்து 3க்கு வாரம், 2 மட்டத்தில் ஏன் செய்ய இயலாது, ஏன் 3 வாரம், 3லேருந்து ஏன் 4க்கு போறேன்னு சொல்லியா நல்லா கவனிங்க. நான் இதை கொஞ்சம் மாற்றி இப்போ இந்த உறிஞ்சுதலை பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்படி ஒரு ஃபோட்டோனை உள்ளுக்கு அனுப்பினா, இந்த பாருங்க, இப்படி ஒரு ஃபோட்டோனை உள்ளுக்கு அனுப்பினா, லேசர் நடைபெறணும்ன்ற நோக்கத்தில் உள்ளுக்கு அனுப்பினா, இப்படி ஒரு ஃபோட்டோனை 2 மட்டத்தில் வர பிரச்சனையை பாருங்க. இப்படி ஒரு ஃபோட்டோனை உள்ளுக்கு அனுப்பினா, இப்போ பம்பித்தல் செய்யணும் இந்த மீட்டர்னா தான் லேசர் நடைபெறதும் அதே மீட்டரில் தான், அதே ஃபோட்டோனால.
பம்பித்தலுக்கு முறியது ரெண்டு மட்டும் தான் நீக்கின்றதுன்னா பம்பித்தல் நடைபெற வேண்டிய போட்டோனும் சக்தியும் E2 - E1 தான். லேசர் நடைபெற வேண்டிய இந்த போட்டோனும் லேசர் நிலை மாறக்கூடிய போட்டோனும் E2 - E1 தான். புள்ளு வரங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த பம்பித்தல் நடைபெறுதா லேசர் நடைபெறுதான்னு சொல்லி சரியா. உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் எல்லாமே தரைநிலையிலேயே கண்டு இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிற பம்பித்தல் செய்ய போகிறேன். பம்பித்தல் செஞ்ச பிறகு தானே லேசரை பெறலாம். பம்பித்தல் செஞ்சு அரட்டப்பட்ட நிலையை கொண்டு போனால் தான் லேசரை பெறலாம். அது ஸ்டார்டிங் நீங்கள் தரைநிலையில் உள்ள இந்த ஃபோட்டோ நான் அனுப்பினா இவர் பம்பித்தல் நடைபெற தொடங்கும். பம்பித்தல் நடைபெற்று கொண்டு போகக்குள்ளவே திரும்ப அந்த ஃபோட்டோனை பயன்படுத்தியே லேசர் நடைபெற தொடங்கும். ஆக அந்த பம்பித்தல் என்பது வினைத்திறனா ஈக்க இயலாது. அந்த கீழுக்குள்ள 100 பேரை கொண்டு மேலுக்கு வைக்க இயலாது. இப்போ கீழுக்கு ஒரு 100 பேர் இருந்தால் 100 பேரை கொண்டு வைத்து மேலே வைக்க இயலாது. குறித்தொகை நேர்மாறல உருவாக்க இயலாது உங்களுக்கு 100%. ஏன் ஸ்டார்டிங் நீங்கள் E2 - E1 அனுப்பினா இது மேலே போக தொடங்கும். தொடங்கி அங்கே மேலுக்கு ஆள் கூட 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 திரும்ப தூண்டிய கால் நடைபெற்று கீழே வர தொடங்கும். அது சரியாக ஒரு 50% தான் மேலும் கீழும் கொண்டு வரலாம். சரியா. ஆக ரெண்டு மட்டத்தில் குறித்தொகை நேர்மாறல பெற வினைத்திறன் இல்லாமல் ஆகும். குறித்தொகை நேர்மாறல் வினைத்திறன் இல்லாமல் இயக்கும். 100% பெற இயலாது. அதுக்கு தான் 3 மட்டத்துக்கு போகிறது. 3 மட்டத்துக்கு போனால் என்ன செய்வோம் எங்களுக்கு இப்போ இங்குள்ள 100 கொண்டு போய் தங்க வைக்கலாம். வச்ச உடனடி எல்லாமே இங்கே வந்துடும். அப்போ நம்ம 100 பேரும் குறித்தொகை நேர்மாறல் செய்யலுமா இல்லாத செய்யலாம். என்ன பம்பித்தல் செய்த E3 - E1 லேசர் நடைபெறுது E2 - E1 ஒரே ஃபோட்டோ நல்லே. ஆகவே இதெல்லாம் செய்ய இல்லாத நல்ல வேலை எடுத்துக்கணும். இதில் 100 பேரையும் கொண்டு வைத்து 100 பேர் இந்த 100% அரட்ட இயலாது. ஒரு 50% தான் மேக்சிமம் அரட்டலாமே இல்லை. ஏன்னா அரட்டும் போதே லேசர் நடைபெற தொடங்கிடும். இதில் அப்படி இல்லை. பம்பித்தல் மீட்டரும் லேசர் மீட்டர் வித்தியாசம் என்பதால் என்ன செய்யலாம் எங்களுக்கு 100% பம்பித்தல் செய்யலாம். 100% குறித்தொகை நேர்மாறல் உருவாக்கலாம். எல்லாத்தையும் அங்கே வைத்தால் மிக விரைவாக இங்கே வந்துடும். எனவே எல்லா ஃபோட்டோவும் அங்கே வைக்கணும். ஆகவே 3 மட்டத்தில் குறித்தொகை நேர்மாறல் என்பது வினைத்திறனாக சரியா ரைட். ஆனாலும் இங்க ஒரு பிரச்சனை வரும். இது நடைபெறும் போது எது லேசர் செயற்பாடு ஒரு பிரச்சனை வரும். எப்பன்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ லேசர் 100 பேரும் கீழே விழ தொடங்கினவைங்களே 1 2 3 4 100% நடுங்க. 1%, 2%, 3%, 4%, 5% கீழே விழும்போது தானே கீழே வரும்போது திரும்ப இந்த போட்டோன்களை பயன்படுத்தியே என்ன நடக்கும் உறிஞ்சதுல நடைபெற தொடங்கும். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே சக்தியுடைய தானே. இங்கிருந்து எல்லாத்தையும் இங்கே கொண்டு போயிட்டு 100 பேரும் இங்கே வந்த இப்போ சிவகாலம் ஆரம்பித்து தூண்டிய காலம் நடைபெறுதுன்னு வைங்களேன். இங்கே 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். அப்படி இங்குள்ளாக்கள் அதிகரிக்கும் போது திரும்ப அவை உறிஞ்சப்பட்டு மேலும் போக தொடங்கும். நாங்கள் எதிர்பார்க்க எல்லாமே கீழே வந்து விழுந்து போட்டோன்களை தரணும். நான் அப்படி எல்லாமே தராது. என்ன செய்யும் எல்லாரும் கீழே விழுந்தது திரும்ப மேலுக்கும் போக தொடங்கும். இப்போ மேலே போனால் அந்த ஃபோட்டோன்களை உறிஞ்சும். நான் நினைக்க எல்லா ஃபோட்டோவும் வெளிவரணும் இல்லை. சில அணுக்கள் என்ன செய்யும் திரும்ப ஃபோட்டோனை உறிஞ்சி அரட்ட நிலைக்கு போய்த்துது. ஆக இங்கே லேசர் நிலை மாற்றல் வினைத்திறன் இல்லை. அதாவது இங்கே குடித்தொகை நேர்மாறலே வினைத்திறன் இல்லை. இங்கே குடித்தொகை நேர்மாறல் வினைத்திறன். ஆனால் லேசர் செயற்படும் போது அந்த 100 பேரை மேலுக்கு வெளியே இருக்க இயலாது. இந்த லேசர் நிலைகள் நடைபெறும் போது திரும்ப உறிஞ்சுதல் நடைபெற வாய்ப்புகிறது. அந்த சொல்யூஷன் தான் 4 மட்டம். இப்போ 4 மட்டத்தில் என்ன செய்யணும்னா இங்கே மிக விரைவாக தேய்வடையுது. அதே மாதிரி இந்த மட்டத்தில் மிக விரைவாக தேய்வடைத மாதிரி ஒரு பதார்த்தம் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நல்லா இருக்கணும். அப்போ நான் பம்பித்தல் செய்த ஒரு 100 பேரும் இங்கே போய்த்துடுவாங்க. உடனடியாக இங்கே வந்துடுவாங்க 100 பேர். இப்போ லேசர் ஸ்டார்ட் ஆகுது எங்க E3 - E2ல லேசர் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஒரு 100 பேர் இருக்கிறது இல்லை. இப்போ 100 பேரும் இங்கே வந்துட்டான். 100 பேர் நான் சும்மா எடுக்க நம்பரா இந்த 100 அணுக்களும் இங்கே வந்துட்டான். வந்துட்டு ஒன்று கீழே விழுந்துட்டு லேசர் உற்பத்தியாக தொடங்கினா இது கீழே விழுந்தது நாங்கள் கீழே வைக்கிறல்ல. அதான் இதில் பிரச்சனை. கீழே விழுந்த கீழே இருந்தால் திரும்ப அது மேலே போக வாய்ப்பு உறிஞ்சப்பட்டு நாங்கள் என்ன செய்யுது இது கீழே வந்துடனே இவர் இங்கே நிப்பட்டா இங்கே ஆற்று, இங்கே விழுந்தோடனே இங்கே ஆற்று, இங்கே விழுந்தோடனே இங்கே ஆற்று. எனவே இந்த லேசர் போட்டோன்கள் திரும்ப உறிஞ்ச படத்துக்கு இந்த மட்டத்தில் போட்டோன்கள் இல்லை, சாரி அணுக்கள் இல்லை. சரியா? இதில் உள்ள
அதாவது 2 மட்டத்தில் குடித்தொகை நேர்மாறல் வினைத்திறன் இல்லை. 3 மட்டத்தில் வந்து அது வினைத்திறன், ஆனால் லேசர் செயல்முறை வினைத்திறன் இல்லை, ஒரு 50% தான் நடைபெறும். இது வந்தால் ரெண்டுமே வினைத்திறன் ஆகும். குடித்தொகை நேர்மாறல சின்னதாக பெறலாம். ரைட், இங்கே வந்தாக கவனிங்க, இங்கே வந்தாக்கள் இங்கே வந்தா என்ன லேசர் ஃபோட்டோன்னு மீட்டர் என்ன E3 மைனஸ் E2. இப்போ இங்கே விழுந்தா இங்கே விழ திரும்ப அதே ஃபோட்டோங்கள் உறிஞ்சி மேலே போக வாய்ப்பிக்கிறேன். இங்கே விழுந்தா திரும்ப அதே ஃபோட்டோங்கள் உறிஞ்சி மேலே போக வாய்ப்பிக்கிறேன். ஆனால் இங்கே ஆக்களை வைத்துக் கொள்ளுதில்லை, திரும்ப இங்கே கணுப்பு, இங்கே கணுப்பினா இங்கே ஆக்களில் இங்கே அணுக்களில் இங்கே மேலே போகுது. எனவே என்ன செய்யும், 100 என்ன செய்யலாம், மேலுக்கு கீழே விழ வைத்து 100 ஃபோட்டோன்களை உருவாக்கலாம். இங்கே அப்படி செய்யலாது, 100% ஃபோட்டோன்கள் எடுக்க இயலாது. ஏன் ஃபோட்டோன்கள் உருவாக தொடங்கோலே தரை மட்டத்தில் உள்ள அணுக்கள் செறிவு கூடி திரும்ப உறிஞ்ச தொடங்கிடும், உறிஞ்சி மேலே வர தொடங்கிடும். இப்போ ஃபோட்டோன்கள் உறிஞ்சப்படும், ஃபோட்டோன்கள் எண்ணிக்கை குறையும். அதான் 4 மட்டத்தில் உள்ள அனுகூலம். டைம் எடுக்க நான் செல்ல ஸ்பீடு விலங்கு எடுக்க கஷ்டமாகி மீது இந்த ஸ்டீரியில் மிச்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டிய விட மீது ஒரு கடைசி கட்டம் என்பதால் இதை விளாபடுத்தி முடிச்சுடுது. பாருங்க, குடித்தொகை நேர்மாலை 4 மட்டமுள்ள லேசர் உடத்திலிருந்து பெறலாம். E3 ஆனது மீயுறுதி மட்டமாக இருக்கும். அதே வேளையில் லேசர் நிலை மாறல் E3 E2 மட்டத்திற்கு நடைபெறும். இச்சந்தர்ப்பத்தில் E2 மட்டத்தில் E1 மட்டத்தில் நடைபெறும் விரைவான தேய்வு காரணமாக E2 மட்டத்தில் குடித்தொகை குறைகின்றமையால் E3 மட்டத்தில் E2 மட்டத்திற்கு இடையே இருக்கும் குடித்தொகை நேர்மாறல் திறன் மிக்கதாகும். சொல்லுவாங்க அது கீழே கொஞ்ச நேரத்தில் குடித்தொகை நேர்மாறல் இல்லாமல் போய்த்துடுமே. இது கீழே விழ இங்கே கூடும், அப்போ திரும்ப உறிஞ்ச தொடங்கும். அந்த குடித்தொகை நேர்மாறல் இல்லா போய்த்துடும். இதில் அப்படியே இங்கே விழுது எல்லாத்தையும் மாற்றுங்க. அப்போ எப்பவும் E2 மட்டத்தை விட E3 மட்டத்தில் கூட அணுக்கள் காணப்படும். சரியா? அப்போ லேசர் நிலை மாறல் வினை திறனாய்க்கு அதனால் உள்ள அனுகூலம். 2 மட்டத்தில் பிரச்சனை என்ன, குடித்தொகை நேர்மாறல் வினைத்திறன் இல்லை. அடுத்ததுக்கு வந்த லேசர் நிலை மாறல் வினைத்திறன் இல்லை. லேசர் நிலை மாறல் நடைபெறும் போதே குடித்தொகை நேர்மாறல் இல்லாமல் போகுது. 4 மட்டத்துக்கு போனா அதெல்லாம் தீர்க்கப்படுது தானே. ஆரம்பத்திலையும் குடித்தொகை நேர்மாறல் பம்பித்தல் வினைத்திறனாய்க்கும் அதோட லேசர் நிலை மாறலும் வினைத்திறனாகும். அதாவது குடித்தொகை நேர்மாறல் E2 E3 கிடையாது பார்த்தா எப்பவுமே E3 தான் உயர் எண்ணிக்கை அணுக்கள் காணப்படுது. சரி, ரைட்.